வணக்கம் தலைமையிலே. இன்றைய முக்கிய செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் பதட்டம் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கிறது. ஜெனீவால அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. திரும்ப தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கிய திருப்பம் ஏற்பட்டால் ஈரானை பற்றி பதிவு செய்கிறேன். இன்னைக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே முழு அளவிலான போரை அறிவிப்பார்கள் என்று தோன்றுகிறது. ஒருவேளை முழு அளவிலான போரை அறிவித்தால் அடுத்த பதிவு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பற்றி இருக்கும். ஓகே, நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை பாகிஸ்தான்ல அவங்க செனட்ல ஒரு தீர்மானம் நிறைவேறியது. மொத்தம் அதுல இருக்க அத்தனை பேருமே ஓட்டு போட்டிருக்காங்க. ஒருத்தங்க கூட எதிர்த்து ஓட்டு போடல. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா இஸ்ரேல் கூட்டணி ஆன்டி முஸ்லிம் உம்மா பிளாக் அப்படின்னு இருக்காங்க. உம்மா அப்படின்னா சமுதாயம், முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரான அது ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு சில கண்டனங்கள் இந்தியாவையும் இஸ்ரேலையும் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது ஆன்டி முஸ்லிம் உம்மா பிளாக் கிடையாது. இது இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெக்ஸகன் ஆஃப் அலையன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அருங்கோண கூட்டணி அப்படின்னு ஒரு புதிய கூட்டணி உருவாகி கொண்டிருக்கு. அநேக கூட்டணிகள் உலகம் பூரா இருக்கு. இது புதியது. இது இஸ்ரேல் இந்தியா சேர்ந்து உருவாக்குறாங்க. இந்த அருங்கோணத்துல இந்தியா, இஸ்ரேல், கிரீஸ், சைப்ரஸ், இன்னைக்கு இப்ப எத்தியோப்பியா, 5 நாடுகள் பெயர் தெரியுது. ஒரு நாடு பெயர் தெரியாத அரபு நாடு இருக்கலாம் என்று சொல்லப்படுது. கூட்டணியோடைய நோக்கம் இந்த பயங்கரவாத இஸ்லாமிய அரபிய நாடுகள் இராணுவ ரீதியாக வலுப்பெறாமல் பார்த்து கொள்வதுதான் இந்த கூட்டணியோட முக்கிய நோக்கம். இந்த பயங்கரவாத சியா நாடு அப்படின்னா ஈரான், ஹவுதி, இசபுல்லா இவங்கெல்லாம் பயங்கரவாத சியா பிரிவில் வருவாங்க. இவர்களுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களை அமெரிக்கா இஸ்ரேல் பார்த்து கொள்வார்கள். பயங்கரவாத சன்னி பிரிவு நாடு இன்னைக்கு குறிப்பிடுறது பாகிஸ்தானையும் துருக்கியும் தான். இதுல நமக்கு பாகிஸ்தான் நமக்கு பிரச்சனைக்குரிய நாடு. துருக்கி சைப்ரஸ், கிரீஸ் இந்த பகுதி இஸ்ரேலுக்கு பிரச்சனை செய்யும் நாடு. நிச்சயமாக இஸ்ரேலியர்களை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். முன்னாள் பிரதம மந்திரி இன்னைக்கு அடுத்து ஒரு பிரதம மந்திரி என்று சொல்லப்படுபவர் நப்தாலி பென்னட். அவர் போன வாரம் பேட்டி கொடுத்திருந்தார். இஸ்லாமிய நாடுகள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் இராணுவ ரீதியாக பலம் பெறுவது மிகப்பெரிய தப்பு. குறிப்பாக பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தானை தலைமையாக வைத்துக்கொண்டு இந்த இஸ்லாமிய அரபு நாடுகள் செயல்படுறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. பாகிஸ்தான் இராணுவ ரீதியாக பலம் பெறாமல் பார்த்து கொள்வது நமது கடமை மற்றும் துருக்கியை சொல்லியிருந்தார். உண்மையாகவே மிக சரியானது. இந்த இஸ்லாமிய அரபிய நாடுகள் எவ்வளோ வேணா பொருளாதாரத்தில் வளரலாம், எவ்வளோ வேணா பொருளாதாரத்தில் வளரட்டும், நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும், தப்பே இல்லை. இராணுவ ரீதியாக வளர விடவே கூடாது. ஏன்னா எப்போ வேணாலும் புனித போர் அறிவிப்பார்கள், எப்போ வேணா ஜிகாத் அறிவிப்பாங்க. அதனால இந்த இஸ்லாமிய நாடுகள் இப்படி செய்யாமல் பார்த்துக்கணும், நல்லா கவனிக்கணும். பின் லாடன் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியவன் பாகிஸ்தானில் தான் இருந்தான். இப்போ இந்த அருங்கோண கூட்டணி இப்போ நெத்தனியாக என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்லோகன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாம் அவர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறார். அதாவது முதல் குண்டு நம்முடையது என்ற யுக்தி தேவை அப்படிங்கிறார். இதனால தான் நான் பேச வந்தேன். இன்னைக்கு நமக்கு இது எதிரான கொள்கை. முதல் குண்டு நம்முடையது எப்பவுமே கிடையாது. எதிரி தாக்கினாதான், பாகிஸ்தான் தாக்கினாதான் நம்ம திரும்ப தாக்குவோம். இப்பவும் அதுதான் நெத்தனியாக சொல்வதும் அதுதான். குழப்பமா இருக்கும், குழப்பமே வேண்டாம். முதல் குண்டு நம்முடையது என்றால் அதாவது பாகிஸ்தானிலிருந்து வருகின்ற, ஒருவேளை துருக்கியிலிருந்து வருகின்ற அணு ஆயுதம் கொண்டு வருகின்ற ஏவுகணைகள், மற்ற ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எதுவுமே நம்ம எல்லைக்கு வரும்போது அதை அழிச்சிடணும். எல்லா குண்டுகளையுமே, ஏவுகணை, குண்டு, ராக்கெட் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம போடுகின்ற குண்டுகளை அவர்களால் தடுக்க முடியாத அளவில் குண்டு போடணும். இதுதான்
முதல் குண்டு யுக்தி, ஃபர்ஸ்ட் பாம் அவர் ஸ்ட்ராட்டஜி. இதான் இப்ப நெத்தனியாஹு சொன்னது. அப்ப அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தேவை. இஸ்ரேல் என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய இது மிகப்பெரிய உலக சாதனை. இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சாதனமான அயன் டோம் மற்றும் அயன் பீமை இந்தியாவிற்கு தருகிறார்கள். அதுவும் இது விற்பனை இல்லை, நாட் ஃபார் சேல். விற்பனைக்கு அவங்க தரல, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், முழுக்க முழுக்க தொழில்நுட்ப பரிமாற்றத்தை, தொழில்நுட்பத்தை நமக்கு தராங்க. ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியான்னு சொல்றாங்க. அதாவது இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து தொழில்நுட்பத்தை இந்தியா பெற்றுக்கொண்டு முழுக்க முழுக்க இனிமேல் அயன் டோம் அயன் பீம் இந்தியாவில் தயாரிக்கப்படும். இந்த அருங்கோண நாடுகளான இஸ்ரேல், இந்தியா, சைப்ரஸ், கிரீஸ், எத்தியோப்பியா, இதில் பிற நாடுகள், இந்த பயங்கரவாத சியா சன்னி பிரிவு நாடுகளுக்கு எதிரான கூட்டணிக்கு மேக் இன் இந்தியாவுடைய அயன் டோம் அயன் பீம் இனி விநியோகம் செய்யப்படும். இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. இராணுவ ரீதியாக பாகிஸ்தான் புலம்பியதற்கு காரணம் இதுதான். அயன் டோம் அயன் பீம் இனிமேல் இந்தியாவில் செய்யப்பட்டு நிறுவப்பட்டால் பாகிஸ்தான் ஒன்று கூட ஊடுருவி உள்ள வர முடியாது. இந்த வான் அச்சுறுத்தல் எதுவுமே வர முடியாது. இதற்கு முன்னால் இஸ்ரேல் இந்த தொழில்நுட்பத்தை, அயன் டோம் அயன் பீம் தொழில்நுட்பத்தை அமெரிக்காவுக்கு தரல, இங்கிலாந்துக்கு தரல, ஜெர்மனிக்கு தரல. முதலாக உலகத்திலேயே முதலாக இந்தியாவிற்கு தான் தந்திருக்காங்க. அதை அந்த மக்களும் மிகவும் ரசிக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா இஸ்ரேல் நட்பு அப்படிங்கிறது இப்ப நெத்தனியாஹு மோடிஜி இருக்கும்போது ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியை தாண்டிட்டாங்க. நட்பு ரீதியான நாடுகள் தாண்டி பிரதர்லி கண்ட்ரின்னு போயிட்டாங்க. சகோதர நாடுகள் இந்த இரண்டும் சகோதர நாடுகள் அப்படின்னு போயிட்டாங்க. உலகில் பல்வேறு இதை வான் எதிர்ப்பு சாதன தொகுப்புகள் இருக்கு, பல்வேறு இருக்கு உலகம் பூரா. ஆனா அயன் டோமுக்கும் அயன் பீமுக்கும் இணையாக ஒன்றையுமே நாம் சொல்ல முடியாது. இது நிரூபித்து அநேக தடவை போர்க்களத்தில் தன்னுடைய திறமையை நிரூபித்த ஒன்று. இதுல இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிஹாத், இசபுல்லா இவர்கள் 3 பயங்கரவாத இயக்கங்களும் அனுப்புவது ராக்கெட்டுகள். ஈரான் மற்றும் ஹவுதி அனுப்பியது பலாஸ்டிக் மிசைல், நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகள். இதுல ஹமாஸ் அனுப்பிய, ஹிசபுல்லா அனுப்பிய, இஸ்லாமிக் ஜிஹாத் அனுப்பிய ராக்கெட்டுகளை தடுப்பதில் 99% வெற்றி சதவீதத்தை தன்னோடு வைத்திருக்கிறது இந்த அயன் டோம். அதே சமயத்தில் ஈரான் ஹவுதி அனுப்பிய ஏவுகணை தடுப்பதில் 99% வெற்றியை வைத்துள்ளது. ஈரான் அனுப்பிய ஏவுகணையை தடுத்ததில் 85-90% வெற்றியை இந்த அயன் டோம் வைத்துள்ளது. இந்த அளவுக்கு ஒரு வெற்றி சதவீத வாய்ப்பை எந்த வான் எதிர்ப்பு சாதன தொகுப்பும் இல்லை. இந்த அக்டோபர் 7 தாக்குதல் அப்போ ஒரே நாள்ல 6000 ராக்கெட்டை இந்த ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் இஸ்ரேலுக்குள் அனுப்பியது. ராக்கெட் மூலமாக எந்த வித பெரிய சேதம் இல்லாம இந்த அயன் டோம் பார்த்து கொண்டது. இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு ராக்கெட் தொகுப்பு நம்ம வான் எதிர்ப்பு சாதனங்கள் இருக்கு. ரஷ்யாவுடைய S-400, இந்தியாவுடைய ஆகாஷ், இந்தியா இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பான பராக் 8 மற்றும் QRSAM இதை போன்ற வான் எதிர்ப்பு சாதனங்கள் தொகுப்புகள் நம்மகிட்ட இருக்கு. இதை காட்டிலுமே மிக துல்லியமானது அயன் டோம் மற்றும் அயன் பீம். நிச்சயமாக நாம் இதெல்லாம் இன்னும் முன்னேறி போகணும். இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இராணுவ ரீதியாக இன்னும் முன்னேற்றி கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சவுதியும் சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த பாகிஸ்தான் அணு ஆயுத குடையின் கீழ் சவுதி அரேபியா இனி வரும். சவுதி அரேபியாவுக்கு எந்த பிரச்சனைனாலும் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை கொண்டு செல்லும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய கூட்டணி இருக்கு. இன்னும் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாகிஸ்தானிலிருந்து அணு ஆயுதங்கள் கணிசமாக
சவுதி அரேபியால கொண்டு நிலைநிறுத்தப்படலாம் சொல்றாங்க. இவர்கள் இதை போல மிகப்பெரிய அளவில் இந்த துருக்கி, பாகிஸ்தான், சவுதிலாம் இந்த அளவுக்கு கூட்டணியில் வலிமை பெறும்போது நிச்சயமாக இந்தியா, இஸ்ரேல் இன்னும் இணைந்து மிகப்பெரிய அளவில் இராணுவ ரீதியாக வலிமையை வளர்த்த வேண்டும். இந்த வான் எதிர்ப்பு தொகுப்பு மிசைல் டிஃபென்ஸ் பேட்டரிங்கிறது மல்டி லேயர்பாங்க, பல அடுக்கு பாதுகாப்பை தன்னோடு வைத்திருக்கும். இப்போ பாகிஸ்தானிலிருந்து ஒரு அணு ஆயுதத்தோட ஒரு பெரிய ஏவுகணை, பலாஸ்டிக் ஏவுகணை வந்தா அதை தடுக்கணும்னா நிச்சயமா S-400 இருந்து மற்றும் பராக் 8 ஏவுகணைகள் செல்ல வேண்டும். அதே சமயத்தில் ஒரு க்ரூஸ் மிசைல் வருது அல்லது ஏவுகணை வருது அப்படின்னா ஆகாசிலிருந்து QRSM SAM ஏவுகணைகள் கிளம்பி செல்லும். இந்த அயன் டோம் அப்படிங்கிறது எல்லா வித அச்சுறுத்தலையும் அளிக்க வல்லது. இந்த அயன் பீம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக இன்றைக்கு ட்ரோன்களையும் இந்த அன்மேன்ட் ஏரியல் காம்பேட் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க, ஆளில்லாத தாக்குதல் விமானம்பாங்க, அதையும் அளிக்க வல்லது இந்த அயன் பீம். இந்த அயன் பீம் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு விலையை பார்த்தா, செலவை பார்த்தா புரியும். இப்போ பாகிஸ்தானிலிருந்து ஒரு ஏவுகணை வருது, அதை அழிக்கணும்னா ஒரு அணு ஆயுதத்தோடய வருதுன்னே வச்சுக்கலாமே. அதை அழிக்கணும்னு சொல்லி S-400 இருக்கிற மிகப்பெரிய ஏவுகணையை மேலே அனுப்பணும்னா 8 கோடி ரூபாய் செலவாகும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஏவுகணைக்கு பாகிஸ்தானிலிருந்து வருகின்ற பெரிய ஏவுகணைக்கு S-400 2 ஏவுகணை கிளம்பி செல்லும், அது கட்டாயம். அப்போ 2 8 கோடினா 16 கோடி ரூபாய் ஒரு அழிப்புக்கு. பாகிஸ்தான் ஏவுகணையுடைய ஒரு அழிப்புக்கு 16 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணோம். ஆனால் பண்ணித்தான் ஆகணும். ஒரு அணு ஆயுதத்தை கொண்டு வருது அல்லது மிகப்பெரிய ஏவுகணை வருதுன்னா 16 கோடி போவதை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியாது. ஒரு அழிப்புக்கு 16 கோடி ரூபாய் S-400 உள்ள பெரிய ஏவுகணை கிளம்பி செல்லும் போது. அதே சமயத்தில் அயன் பீமில் இருந்து ஒரு எதிரி ட்ரோனை அழிக்கணும்னா 200 ரூபாய் தான் செலவாகும். 16 கோடி 200 ரூபாய் இரண்டும் ஒன்றல்ல. அதே சமயத்தில் அழிக்கும் எதிரியோட அளவு பெருசு, S-400 அழிக்கும் அளவு மிக பெருசு, அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வரும் காலங்களில் இந்த அயன் பீம் என்பது இந்த ட்ரோனை தாண்டி UACVயை தாண்டி மிக பிரம்மாண்டமான ஏவுகணைகளை, போர் விமானங்களை அழிக்கும் விதமாக இஸ்ரேல் மேம்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால அயன் பீம் என்பது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேணும். ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு எதிரியோடைய சாதனத்தை, வான்வெளி அச்சுறுத்தலை அழிப்போங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த அயன் பீமுமே மல்டி லேயர், ஒரே ஒரு அட்டாக் பண்ணாது. ஒரு எதிரியிட்டிருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது, மிகப்பெரிய UAC வரும்போது பல இடங்களில் தாக்க முயற்சி செய்யும். கிட்டத்தட்ட நீங்க காம்பஸ் வச்சு ஒரு அரை வட்டம் போட்டீங்கன்னா, ஒரு அரை வட்டம் எப்படி இருக்குமோ அந்த அரை வட்டம் போல கிளம்புற இடத்துலேருந்தே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும். நம்ம இடத்துக்கு வர விடவே விடாது. இப்படி முழுக்க தாக்குதல் நடத்த கூட சில ஆயிரங்கள் தான் செலவாகும். அயன் பீம் மிக மதிப்பு மிக்கது. இந்த அயன் பீம் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு, ஒரு வாகனத்தில் உள்ள மிக பிரம்மாண்டமான தொகுப்பு. இந்த முழு தொகுப்பையும் நிறுவுவதற்கு 80 கோடி ரூபாய் தான் செலவாகும். இது ஒன்றும் மிகப்பெரிய அளவான செலவெல்லாம் கிடையாது. 80 கோடி ரூபாய் செலவாகும் தொகுப்பை நிறுவுவதற்கு. ஒன்றை அழிப்பதற்கு, ஒரு எதிரியை அழிப்பதற்கு 200 ரூபாய் தான் செலவாகும். இன்னைக்கு அயன் பீம் என்பது ட்ரோனையும் UACVயும் அழிப்பது. நாளை அது எவ்வளோ பெரிய ஏவுகணையாக இருந்தாலும் அழிக்க வல்லமையாக மாறிட்டு இருக்கு. இஸ்ரேல் மாற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 100 கிலோவாட் அளவுள்ள அந்த லேசர் சக்தி 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று ஒரு ட்ரோன் அழிக்க 10 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த லேசர் சக்தியோடைய வீரியம் இருக்கும். ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு, ஒரு ரூபாய் காயின் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த லேசர் பீம் அந்த லேசர் தூண் போய் தாக்குதல் நடத்தி, தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி
அந்த எதிரியுடைய யுஎஸ்சிவை கீழே விழ வச்சிடும் இன்னைக்கு. அது அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 100 கிலோவாட் அப்படிங்கிறத 1000, 2000, 5000 மாத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு காயின் அளவுக்கு போகின்ற லேசர் பீமை ஒரு உலக்கையின் அளவுக்கு அல்லது அதுக்கு பெரிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு இந்த லேசர் பீம் போய் தாக்குதல் நடத்துவது போல செய்து கொண்டிருக்காங்க. 10 கிலோமீட்டர் என்பதை 40, 50, 30 மாற்றிட்டு இருக்காங்க. வரும் காலங்களில் அயன் பீம் மிகப்பெரிய பங்காற்றும் போர்களில். அது இந்தியாவில் தயாரிப்பது மிகப்பெரிய சிறப்பாக அமையும். அதே போல அயன் டோப் எடுத்தீங்கன்னா, பொதுவாக ஒரு வான் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது ஒரு தொகுப்பு. வான் எதிரி அச்சுறுத்தலை அளிப்பதுங்கிறது ஒரு பெரிய தொகுப்பாக செயல்படும். முதல்ல ரேடார் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. ஒரு ரேடார், அதில் இருக்க ரேடார் கண்டுபிடிக்கும் எதிரி நாட்டிலிருந்து ஒரு அச்சுறுத்தல் வரதை. அதுக்கப்புறம் லாக் பண்ணுவாங்க, உறுதி செய்வாங்க. அது கமாண்ட் சென்டர்னு அதிலே இருக்கும். அது உறுதி பண்ணும் இது எதிரியுடையதா நம்முடையதெல்லாம் அலசி ஆராய்ந்து எதிரி உடையது என்று உறுதி செய்யும். மூன்றாவது அழிப்பாங்க. அதில் இருக்க ஒரு ஏவுகணை கிளம்பி சென்று அந்த எதிரி அச்சுறுத்தலை அழிக்கும். ஒரு எதிரியுடைய அச்சுறுத்தலுக்கு 2 ஏவுகணைகள் கிளம்பி செல்லும். பொதுவாக இப்படிதான் வச்சிருப்பாங்க. அயன் டோம்ல இன்னும் சிறப்புகள் இருக்கு. அது ஒரு ஆட்டோமேட்டிக். இப்ப எதிரியுடைய அச்சுறுத்தல் வருது, அது நம் மக்கள் இருக்கும் இடத்துல இருந்து மிக தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதம் விளைவிக்கும் என்றால் மட்டுமே அயன் டோம்ல இருக்கிற ஏவுகணைகள் கிளம்பி செல்லும். ஒருவேளை அது நம்ம நாட்டில் மக்கள் இல்லாத இடத்துல, ஒரு கடல்லையோ அல்லது ஒரு ஆற்றிலோ பாலைவனத்திலோ வெறும் இடத்திலோ விழுகும் என்று அயன் டோம் கணிச்சிச்சு அப்படின்னா, அயன் டோமிலிருந்து ஏவுகணைகள் கிளம்பி செல்லாது. ஏன்னா அது ஒரு செலவு. அது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சு அந்த செலவை மிச்சப்படுத்தும். மிகப்பெரிய விஷயம். அதனால எதிரி ஏவுகணை நம்மை தாக்கும், பெரிய அளவு சேதம் விளைவிக்கும் என்றால் மட்டும்தான் அயன் டோமிலிருந்து ஏவுகணைகள் கிளம்பும். இந்த அயன் டோம், இந்த அயன் பீம் நம்ம இந்தியாவில் செய்கிறது, இந்தியாவுக்கு அவங்க இந்த தொழில்நுட்பம் கொடுப்பது மிக பெரிய விஷயமா பார்க்கப்படுது. $2 பில்லியன் இஸ்ரேலிருந்து ஆயுதம் வாங்குவோம்னு சொன்னாங்க. 4 பில்லியன் நாங்க, 8 பில்லியன் நாங்க. இன்னைக்கு $10 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு நாம் ஆயுதங்கள் வாங்குறோம். அதுல ட்ரோன் அதிகமாக இருக்கு, ஏவுகணைகள் அதிகமாக இருக்கு, சைபர் வார்ஃபேருக்கு மிகப்பெரிய அளவு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அது ஏன் நமக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா, அது இஸ்ரேல் மக்களுக்கு இப்படிதான் இஸ்ரேல் அரசாங்கம் விளக்குறாங்க. இந்தியா நட்பு நாடல்ல, இனி சகோதர நாடுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் அரசாங்கம் சொல்றாங்க. நான் நேற்று பேசிய வீடியோவில் சொன்னேன், நம்ம பாரத பிரதமர் சொன்ன ஆம் இஸ்ரேல் காய் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் பதிவு பண்ணும்போது சொல்லியிருந்தேன், எகிப்து அதிபர் அன்வர் சதாத், ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா அவங்க பேசியதை மிக பெருசுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கடுத்து மோடிஜி பேசின்னு சொன்னேன். இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, மோடிஜி பேசியது போல இதுவரைக்கு இஸ்ரேல் வரலாற்றில் யாரும் கெனசத்தில் உரையாற்றவில்லை. எகிப்து அதிபர் அன்வர் சதாத் உரையை தாண்டி, ஜெர்மனி அதிபர் உரையை தாண்டி, அனைவருடைய அமெரிக்க அதிபரின் உரையை தாண்டி மோடிஜியின் உரை மிகப்பெரிய தாக்கத்தை இஸ்ரேலுக்குள் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் பதிவு பண்ணது போல அக்டோபர் 7 தாக்குதல் இஸ்ரேல் மீது நடந்தப்ப முதல் போன் கால் அமெரிக்காவிலிருந்து வரல, இங்கிலாந்திலிருந்து வரல, ஐரோப்பிய நாட்டிலிருந்து வரல, பாரத பிரதமர் மோடிஜிட்டு தான் வந்திருக்கு. அதனால எல்லா வித டெக்னாலஜி தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு கொடுத்து, இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து இராணுவ ரீதியாக, பிற விவசாய பொருள் ரீதியாக மக்கள் முன்னேற்றம் அடைவதற்கு ரீதியான அனைத்து பொருளையும் தயாரிக்க வேண்டும் என்று இன்னைக்கு இஸ்ரேலிய மக்கள் முழுவதுமாக விரும்புகிறார்கள். பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள் கதறுகிறார்கள். நன்றிகள்.